குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸை கொடுத்துட்டு, அதாவது ஏன்ற செட்டு பீன்ற செட்டு ரெண்டு கணங்களை கொடுத்துட்டு இந்த நாலத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சரை கொடுத்தாச்சு. ஏன்ற செட்டு பீன்ற செட்டை கொடுத்துட்டு இதில் இதெல்லாம் கேட்குறாங்க. ஏ யூனியன் பி. யூனியன் சேர்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து எழுதணும். நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில் எடுத்து எழுதிடலாம். ஒன்று அசெண்டிங் இல்லைனா டிசெண்டிங். ஏதாவது ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது நம்பர் மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2 தடவை இருக்குதுன்னாலும் அதை நீங்கள் என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் எடுத்து எழுதணும் யூனியனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, 5 இருக்குது. வரிசையாக சொல்லிட்டு போங்களேன். 3 இல்லை, 4 இல்லை, 5 இருக்குது சேர்த்துக்கோங்க. 6 இருக்குது எழுதிக்கோங்க. 7 இல்லை, 8 இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி பார்க்கும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா 10, 14, 16. ஸோ காமனாக இருக்குதுன்றதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து எழுதணும். ஒரு வேளை ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ஒரு தடவை எடுத்து எழுதினா போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன். இதை இந்த மாதிரி என்ன மாதிரி போட்டால் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். தமிழில் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிறத தான் எடுத்து எழுதணும். அப்போ ஏக்கும் பிக்கும் எது பொதுவாக இருக்குது? ஃபஸ்ட்டு ஏவை வச்சு கம்பேர் பண்ணுங்கள். 2 இருக்குது, இங்கேயும் இருக்கா, அப்போ அதை முதல்ல எடுத்து எழுதுங்க. 6 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, விட்டுருங்க. 10 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, எழுதக்கூடாது. 14 இங்கே இருக்குது, இங்கேயும் 14 இருக்குது. அப்போது ஒன்றுத்தை எடுத்து கம்பேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று கம்பேர் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பியோடைய ஆன்சர் 2, 14. கமா போட மறக்காதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவில் கமா பிளேஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. மைனஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது சிம்பிளாக இருக்கிறதுனால எடுத்து எழுதிடுறோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வருதுன்னா நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் செட் எடுத்து எழுதுறது கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக எடுத்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஏ செட்டை எடுத்து எழுதுகிறோம், மைனஸ் போட்டுட்டு பி செட் எடுத்து எழுதுகிறோம். காமனாக என்ன இருக்குதோ அதை முதல்ல கேன்சல் பண்ணிடுங்க. என்ன இருக்குது? 2 இருக்குது, 6 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, 10 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, 14 ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்குது. முதல்ல பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மைனஸுக்கு அப்புறமா இருக்கிறத அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா மறைச்சிடணும், அதாவது எழுதக்கூடாது. அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6, 10. ஸோ மைனஸுக்கு அப்புறமா என்ன இருக்குதோ டோட்டலாக விட்டுடணும். ஒருவேளை அந்த நம்பர் ஏதாவது ஃப்ரண்ட்டில் இருந்ததுன்னா அதையும் விட்டுட்டு முதல்ல என்ன நம்பர் இருக்குதோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஏ. ஸோ பின்னா பி வேல்யூ ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க, மைனஸ் ஏ வேல்யூ ரெண்டாவது எடுத்து எழுதுங்க. ஸோ பொதுவாக இருக்கக்கூடிய 2வையும் 14ஐயும் கேன்சல் பண்ணனா மீதி என்ன இருக்குதோ அதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ 5, 16. இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுத்தாலும் நம்பரை வச்சு கொடுத்தாலும் ஒரே கான்செப்ட் தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். இதை படிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைனா திடீர்னு 10th போயிட்டு சொல்லும்போது என்னன்னே தெரியாத மாதிரி பார்க்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸஸில் இருக்கிறதுனால நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் ஒரு கொஸ்டினை படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். அதாவது நம்ம உள்ள எழுதக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், அதாவது இயல் எண்களாக இருக்கணும். இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம எழுதக்கூடிய நம்பர் எவ்வளவு தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கலாம், ஈக்குவல் டுன்னு வந்துருச்சு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு. 10 இருக்கலாம் அல்லது 10ஐ விட கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம்? ஏவுடைய செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸட்ரான்னு போட்டு 10 போட்டுக்கலாம். நீங்கள் எல்லா நம்பரையும் எடுத்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது, எழுதினாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பீன்றது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர், அதாவது முழு எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை சொல்லியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் நம்பர்ஸ் என்னன்றது புரியும். ஸோ டபிள்யூ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸர் தேன் 6ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது 0ல் ஆரம்பித்து 1, 2, 3, 4, 5 ரைட்டுங்களா? இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவையும் பியையும் சேர்த்து எடுத்து எழுதணும். ஸோ அப்போ சேர்க்கும்போது என்ன ஆகுது? 0வோடு சேர்ந்து 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்து எழுதணும். இன்டர்செக்ஷனாக என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. 0 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 1, 2, 3, 4, 5 இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போது இன்டர்செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, கமா போட மறக்காதீங்க, 3, 4, 5. இப்போ ஏ மைனஸ் பின்னும் போது ஏவே இவ்வளோ பெருசாக இருக்குதுங்களா, திரும்ப பி எடுத்து எழுதி கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அப்படியே லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். ஏ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? முதல்ல காமனாக இருக்கிறத விட்டுறணும். அப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3, 4, 5 காமனாக இருக்கும். ஸோ அப்போது மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? பி
பியை கம்ப்ளீட்டாக விட்டுடணும். அது போக அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 விட்டுட்டா 6லேருந்து 10 வரைக்கும் யாரில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா A மைனஸ் பியில் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா B மைனஸ் ஏ. அப்போ B மைனஸ் ஏன்னா என்ன அர்த்தம்? Bயில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுவோம், ஏல இருக்கிறத விட்டுறணும். ஸோ அப்போ ஏல இருக்கிறத விட்டுறணும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த 1 2 3 4 5 விட்டுட்டா B ஃபஸ்ட்டு வர்றதுனால B மைனஸ் ஏவுடைய ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0. ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற செட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ். எப்போவுமே ஒரு வார்த்தை ஒரு எலமெண்ட்டை ஒரு தடவை தான் நீங்கள் எடுத்து எழுதணுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம் இங்கே வருது, அதே மாதிரி ஏ ரிப்பீட் ஆயிருக்குதுன்றதுனால அத்தனை டைம்ஸ் நீங்கள் போடக்கூடாது. ஒரு வார்த்தையை ஒரு தடவை தான் எடுத்து எழுதணும். அப்படி எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஏன்ற செட்டு கமா போட்டு எடுத்து எழுதிடலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பீன்ற செட்டில் ஜாமெட்ரி இதில் ரிப்பீட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால ஒரு தடவை எடுத்து எழுதினா போதுமானது. இப்போ ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் ஆல்ஃபபெட்ஸ்ன்றதுனால கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிடுங்க. அதுக்கப்புறமா பீன்ற செட்டில் எழுதும்போது மட்டும் பார்த்து எழுதணும். என்னென்னா ஒருவேளை நம்ம எழுதுகிற வார்த்தை ஏதாவது இங்கே ஆல்ரெடி பிளேஸ் ஆயிருக்குதுன்னா அதை திரும்ப எழுதாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரிப்பீட் பண்ணி எழுதினீங்கனாலும் அந்த ஆன்சர் தப்பாயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா எம் கமா டி கமா இ. ஏ மைனஸ் பி இது என்ன பண்ணுறீங்கன்னா ஏன்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் பின்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. பொதுவானதை அடிச்சுட்டு ஏல மீதி பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். ஸோ சேம் வே பி மைனஸ் ஏனா பின்ற செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, மைனஸ் ஏன்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. பொதுவான ஆல்ஃபபெட்ஸை அடிச்சுட்டு மீதி பியில் அதாவது ஃபர்ஸ்ட்டில் என்ன வருதோ அதை தான் எடுத்து எழுதணும். அப்படி எடுத்து எழுதினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இது. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.